ஏஜிஎஸ் என்டர்டைன்மெண்ட் கல்பாத்திய சகோரம் தயாரிப்பில் வெங்கட் பிரபு இயக்கத்தில் தளபதி விஜய் நடிப்பில் கோட் செப்டம்பர் 5 முதல் உங்கள் திரையரங்குகளில். GRT Jewelers. விஜய் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இப்போ கோட் படம் கூட போய் பார்த்துட்டேன். படம் எப்படி இருக்கு? அவர் நல்லா நடிச்சிருக்காரு. கொஞ்சம் வெங்கட் பிரபு தான் ஏதோ பண்ணிட்டாரு. மொத்த தியேட்டருமே சைலண்டா இருக்கிறாங்க. விஜய் இன்ட்ரோடியூஸ் பண்ணும்போது சைலண்டா இருக்கிறாங்க. யோகி பாபு இன்ட்ரோடியூஸ் பண்ணும்போது சைலண்டா இருக்கிறாங்க. லாஜிக் இல்ல படத்துல எவ்வளவு பெரிய நடிகர் ஆக்டர் மோகன் என்னுடைய நண்பர். அதையும் அவர் கொஞ்சம் நல்ல ஹேர் கொடுத்துருக்கலாம்ல அவருக்கு. இன்டர்நேஷனல் டான்ன்றீங்க. இன்டர்நேஷனல் டான் பைத்தியக்கார மாதிரியா இருப்பாப்ல. அதனால என்னமோ விஜய் வச்சு ஏதோ பண்ணிட்டாங்க பாவம் அவர். அண்ணாமலைக்கு விஜய் பிடிக்கும், ரொம்ப பிடிக்கும். விஜய்க்கு இந்த 3 தலைவர்கள் யாராவது ஒருத்தர் கூட இருந்தா விஜய்னால ஜெயிக்க முடியும். ஒரு 3 தலைவர் பேர் தேவை இல்ல. நீங்க பிஜேபியோட தானே, பிஜேபியோட வாங்க, நாங்க பாத்துக்கிறோம். மத்த கழகம் விஜய் பிஜேபியோட சேர்ந்தா பிஜேபியோட சிஎம் வேட்பாளர், முதலமைச்சர் வேட்பாளர் நடிகர் விஜய் நீங்க அறிவிப்பீங்களா? இல்ல, என்னுடைய கருத்து ரொம்ப சிம்பிளா, நடிகர் விஜயோட அரசியலை பிஜேபி எப்படி பாக்குது? நடிகர் விஜய்க்கு நான் இது நிறைய இன்டர்வியூல சொல்லியிருக்கேங்க, அவருக்கு ப்ராப்பரான அட்வைஸ் கொடுக்கறதுக்கு சரியான டீம் இல்லைன்றதுதான் என்னுடைய கருத்து. சரியான ஆள் நடிகர் விஜய் கூட இல்லவே இல்லை. இருந்திருந்தால் இந்த பிரச்சனை எல்லாம் வராது. எந்த பிரச்சனை? இந்த மாநாடுக்கு பிரச்சனை, கட்சி கொடி ஏத்துறதுக்கு பிரச்சனை, கட்சி கொடியில கிரிட்டிசிசம் பண்றது, அவரை இப்போ பார்த்தீங்கன்னா விநாயகர் சதுர்த்திக்கு வாழ்த்து சொல்லாதீங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க. இது எல்லாமே அவருக்கு நெகட்டிவா மாறும். புஷியானந்த் இருக்காரு கூட. புஷியானந்த் எனக்கு யாருன்னே தெரியாது. அவர் இந்த ஊரில் பாண்டிச்சேரின்னு சொன்னாங்க, கேள்விப்பட்டேன் நான். அங்கே போகும்போது அதை பார்த்துக்கலாம். பாண்டிச்சேரி போகும்போது அவரை பற்றியெல்லாம் என்னால் பேச முடியும். விஜயை பற்றி பேசுறீங்க, நான் பேசுகிறேன். விஜயோட இதுக்கான ப்ராப்பர் அட்வைஸ் பண்ணக்கூடிய டீம் இல்லைன்றது என்னுடைய கருத்து. இருந்திருந்தால் மாநாடுக்கு உள்ள ரெஸ்ட்ரிக்ஷன், ஏன்னா நான் கிட்டத்தட்ட 30 மாநாடு பண்ணியிருக்கேன். பிரதமருடைய ப்ரோக்ராம்ஸுக்கு நான் தான் இன்சார்ஜ். ஆமாம், பிரதமருடைய இதெல்லாம் ஒன்றும் கிடையாது. இவங்க சொல்கிறதெல்லாம் பிஎம் ப்ரோக்ராமு. ஸ்டேட்டை மட்டும் மேனேஜ் பண்ணக்கூடாது, சென்ட்ரலையும் மேனேஜ் பண்ணணும், எஸ்பிஜியை மேனேஜ் பண்ணணும், ஐபியை மேனேஜ் பண்ணணும், ஐஎஸ்ஐ மேனேஜ் பண்ணணும். எல்லாரையும் மேனேஜ் பண்ணால் தான் கூட்டம் நீங்கள் நடத்த முடியும். எலெக்ஷனில் நான் பிஎம் ப்ரோக்ராமுடைய இன்சார்ஜ். 30 மாநாடு நம்ம பண்ணியிருக்கோம். எண் மக்கள் யாத்திரை நீங்கள் யோசிச்சு பாருங்கள். ஒரு நாள் கேப் இல்லாமல் காலையில் ஒரு கான்ஸ்டிடன்சி, ஈவினிங் ஒரு கான்ஸ்ட், அப்போ பர்மிஷன்லாம் யோசிச்சு பாருங்கள். ஸோ இது பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஒரு பொலிட்டிக்கல் விஸ்டம் இருக்கணும். ஜஸ்ட் ஒரு ஆர்கனைசர், ஈவென்ட் மேனேஜ்மெண்ட் கம்பெனி எல்லாம் வச்சுட்டுலாம் இதை பண்ண முடியாது. இப்போ யார் ஈவென்ட் மேனேஜ்மெண்ட் கம்பெனியை பொலிட்டிக்கலுக்குள்ள வச்சிருக்கா? கொண்டு வராங்க, விஜய் கட்சியில் இருக்கிறாங்க. அதெல்லாம் ரொம்ப தவறு. அதெல்லாம் விஜய் கட்சி ஈவென்ட் மேனேஜ்மெண்ட் நம்பி தான் மாநாடே நடத்துதா? அல்ல, அப்படியெல்லாம் போறாங்கன்றது செய்தி. அது வேண்டாம். விஜய் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால தான் இவ்வளவு தூரம் சொல்றேன். டைரக்டா பொலிட்டிக்கல் அட்டாக் பண்ணிட்டு போயிட்டே இருப்பேன். விஜயோட ரசிகரா? நான் முன்னாடி இருந்த ரசிகரா, கட்சி ஆரம்பிச்ச அப்புறமா இருக்க முடியாது ரசிகரா. இப்போ கோட் படம் கூட போய் பார்த்துட்டேன் ஃபேமிலியோட. படம் எப்படி இருக்கு? அவர் நல்லா நடிச்சிருக்காரு. கோட் படம் எப்படி இருக்கு? அதாங்க சொல்றேன், அவர் நல்லா நடிச்சிருக்காரு. கொஞ்சம் வெங்கட் பிரபு தான் ஏதோ பண்ணிட்டாரு. கதம்பம் மாதிரி பண்ணி அவர் மாற்றி கீத்தி பாவம். ஏன்னா இது கடைசி படமாக மட்டும் வேண்டாம். நான் விஜய்க்கு சொல்கிறேன், நண்பர் விஜய்க்கு சொல்கிறேன், நீங்கள் இதை மட்டும் கடைசி படமாக வைக்காமல் ஒரு நல்ல படம், ஒரு சூப்பரான படம் ஒன்று கொடுத்துட்டு நீங்கள் ரிட்டையர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணிக்கிங்க. அப்போ விஜயோட கோட் படம் நல்லா இல்லையா? எனக்கு பிடிக்கல. அவருடைய ஸ்டேச்சர் கிடையாது அது. அதுக்கு முன்னாடி ஒரு படம் வந்தது, ரொம்ப கிளாஸாக இருந்தது. அது வாரிசு ரொம்ப அருமையான படம், நல்லா இருந்தது அந்த படம்லாம். குடும்பங்கள் கொண்டாடும் வெற்றியா பாக்குறீங்களா? இல்ல, அது ரொம்ப நல்லா இருந்தது. பட் இது ஐ டோன்ட் சி ஒரு, அது என்னமோ எனக்கு மொத்த தேட்டருமே சைலண்டா இருக்கிறாங்க. விஜய் இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது சைலண்டா இருக்கிறாங்க, யோகி பாபு இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது சைலண்டா இருக்கிறாங்க, மொத்த தேட்டருமே சைலண்டா இருக்கிறாங்க. லாஜிக் இல்ல படத்துல எவ்வளவு பெரிய நடிகர் ஆக்டர் மோகன் என்னுடைய நண்பர். அதையும் அவர் கொஞ்சம் நல்ல ஹேர் கொடுத்துருக்கலாம்ல அவருக்கு. அவர் என்னமோ பார்த்தா ஒரு சைக்கோ மாதிரி கொடுத்து வச்சிருக்கிறீங்க. ஒரு வில்லன், ஒரு பவர்ஃபுல், அவர் மிகப்பெரிய ஹீரோ. சரி, ஓகே, அவர் வில்லனா பண்ணணும் நீங்கள் முடிவு பண்ணிட்டீங்க. அதுக்கு ஒரு ஸ்டேச்சர், ஒரு ஸ்டைலிஷாக ஒன்று கொடுக்கலாமே. இன்டர்நேஷனல் டான்ன்றீங்க. இன்டர்நேஷனல் டான் பைத்தியக்கார மாதிரியா இருப்பாப்புல. அதனால என்னமோ விஜய் வச்சு ஏதோ பண்ணிட்டாங்க பாவம் அவர். எனக்கு அது ஒரு வருத்தம் இருக்கு. பட் நல்ல படம் ஒன்று கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ரிட்டையர்மெண்ட் ஆகணும். பிரேக்கிங் நியூஸ் மட்டும் சொல்லிக்கிறேன். நடிகர் விஜயோட கோட் படத்தை அமர் பிரசாத் ரெட்டி ரிவ்யூ பண்ணியிருக்காரு. இதுதான் இன்னைக்கு பிரேக்கிங். இல்ல, அது ரசிகரா, வேற ஒண்ணும் இல்ல. எனக்கு நம்ம கட்சியிலே நிறைய பேர் ரசிகர்கள் இருக்கிறாங்க. அவருக்கு ஓட்டு அவருக்கு போடுவோன்றது கிடையாது. அண்ணாமலைக்கு விஜய் பிடிக்கும், ரொம்ப பிடிக்கும். எந்த அளவுக்கு பிடிக்கும்? நல்ல ஃப்ரெண்ட்ஸ், நல்லா பேசுவாங்க. நல்ல ஒரு அண்ணாமலை விஜய் பேசிப்பாங்க அடிக்கடி. இது என்னங்க இருக்கு? இது என்ன இருக்கு? இதுல என்ன தவறு இருக்குன்ற? ஒரு படம் பார்த்தா நல்லா இருக்குன்னு வாழ்த்து சொல்றதும், ஒரு பிறந்த நாளுக்கு வாழ்த்து சொல்றதும், இது என்ன தவறு இருக்கு? அப்ப விஜயோட படத்தை பார்த்துட்டு அண்ணாமலை விஜய்க்கு ஃபோன் பண்ணி பேசுவாரா? பிறந்த நாளுக்கு வாழ்த்து சொல்லியிருக்கிறாரு, அஜித் அவர்களும் வாழ்த்து சொல்லியிருக்கிறாரு, அனிருத் அவர்களும் வாழ்த்து சொல்லியிருக்கிறாரு. அவங்க இவரோட பிறந்த நாளுக்கு வாழ்த்து சொல்லுவாங்க ஃபோன் பண்ணி. அண்ணாமலைக்கு யாரை ரொம்ப பிடிக்கும், அஜித்தையா விஜயா? 2 பேரும் ரொம்ப பிடிக்கும்.
கரெக்டா சொல்லுங்க. 2 பேரையும் ரொம்ப ஒருத்தர் பிடிக்கும். தான் சொல்லணும். இல்ல அவருக்கு வந்து ரொம்பனா வந்து ஐ திங்க் அஜித்தை ரொம்ப பிடிக்கும் நான் நினைக்கிறேன். என்னுடைய அண்ணாமலைக்கு அவருக்கு அஜித்தை ரொம்ப தெரியாது, பிடிக்கும். அவரு என்கிட்ட சொல்லல. பட் என்னுடைய ஒரு பேசும் பொழுது அதை பார்க்கும் பொழுது இவரும் கொஞ்சம் இந்த பைக்கு இந்த ரேஸ் கீஸ் எல்லாம் ரொம்ப பிடிக்கும் தலைவருக்கு. அண்ணாமலைக்கு. ஆமா ஆமா, அதனால வந்து கொஞ்சம் அந்த அந்த இதில் இருக்கிறதுனால இவரும் அஜித்தும் அதே மாதிரி தானே. ஒரு படம் நடித்த உடனே கொஞ்சம் தனிமையாக இருப்பார், போவார். கொஞ்சம் தலைவர் அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் ஸ்பேஸ் வேணும்னு நினைப்பார், கொஞ்சம் ப்ரைவசி இருக்கணும்னு நினைப்பார். அதனால வந்து அவங்க 2 பேரும் கொஞ்சம் நல்லா இருக்கும்னு அப்ப நினைக்கிறேன். அஜித் அண்ணாமலைக்கு அஜித்தை பிடிக்கிறதுனால விஜய் கொஞ்சம் கம்மியா தான் பிடிக்கும். அப்படியா? ஏங்க நீங்க என்னங்க நீங்க வந்து லாஸ்ட்ல கூட எப்படி போய் ட்விஸ்ட் பண்றீங்க? விஜயோட படங்களுக்கு எல்லாருக்கும் பிடிக்குங்க. விஜயை பிடிக்காதது அவங்க யார், எல்லாருக்குமே பிடிக்கும். பட் ஆனால் நீங்கள் அரசியலில் வந்து நீங்கள் செயல்படுறதுக்கு இந்த டீமை வச்சுட்டு உங்களால் பண்ண முடியாது. நான் இதை வேணா நான் ஏங்க இப்படி நான் பிரதமர் எடுத்துக்கலாமா? நரேந்திர மோடி அவர்கள் பிரதமராக கேண்டிடேட்டாக அவர் அனௌன்ஸ் பண்ண போகிறோமா, கேண்டிடேட்ஸில் அனௌன்ஸ் பண்ண போகிறோமா 2014 முதல் முறை அவர் வந்து தமிழ்நாடுக்கு வராரு. எஸ்ஆர்எம் யூனிவர்சிட்டி ஃபங்க்ஷன் நடத்துகிறாங்க. அவருக்கு பிடிச்சதுனால நேராக போய் பிரதமர் அப்போ வந்து பிரதமர் கேண்டிடேட் தான், சிஎம் தான் அவர். நம்மளுடைய ஆக்டர் விஜய் அவர்கள் போய் சந்தித்து பேசி 45 மினிட்ஸ் பேசியிருக்கிறார். ஸோ அவருக்கு பிரதமர் நரேந்திர மோடியை பிடிக்கும். ஆனால் தமிழ்நாட்டில் என்ன ஆயிடுச்சுன்னா, உங்களுக்கு அவரை திட்டினாதான் அரசியல், அவர் சொல்கிறது குறை சொன்னாதான் அரசியல், அவர் பண்ணுறது ஏதாவது ஒன்று சொல்லிக்கிட்டே இருக்கணும், இப்படி ஒரு அரசியலை நீங்கள் வந்து கட்டமைச்சதுனால அந்த சூழ்ச்சியில் போய் விஜய் மாட்டிக்குப்பாரோ அப்படின்னு ஒரு தயக்கம் எனக்கு. பட் இன்ஃபேக்ட் சொல்ல போனால் அவருக்கு பிரதமர் நரேந்திர மோடியை ரொம்ப பிடிக்கும் அப்படின்றது என்னுடைய எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். நடிகர் விஜய் கிட்ட போய் நீங்க பிரதமர் மோடியை விமர்சனம் பண்ணாதான் இங்க ஜெயிக்க முடியும், பிஜேபியை விமர்சனம் பண்ணாதான் இங்க ஜெயிக்க முடியும்னு நடிகர் விஜய்க்கு யார் ஆலோசனை சொல்லியிருப்பான்னு நினைக்கிறீங்க? அது இப்போ இன்னும் இப்போ வரைக்கும் எனக்கு வந்து விமர்சனம் பண்ண மாதிரி தெரியல. பட் ஆனால் வந்து அவங்க வந்து நீட்ல விமர்சனம் அதை பண்ண நீட்டை விமர்சிக்கட்டும். அதை பற்றி என்ன இருக்குது, நீட்டை விமர்சித்தா சுப்ரீம் கோர்ட்டை தான் விமர்சிக்கணும். நாங்கள் என்ன பண்ண முடியும் அதுக்கு? இப்போ நாங்கள் சரி ஓகே பிரதமர் நரேந்திர மோடி அவர்களே தமிழ்நாடுக்கு விலக்கு கொடுக்கணும்னு முடிவு பண்ணால் கொடுத்துட முடியுமா? அது சுப்ரீம் கோர்ட்டில் நளினி சிதம்பரம் அவர்கள் ஸ்ட்ராங்காக போட்டு ஸ்டாம்பை போட்டு வாங்கிட்டு வந்திருக்கிறாங்க. எங்களுக்கு இந்த கேள்விக்கு பதிலே வேண்டாம். விஜய்க்கு இல்ல யாரு பிரதமர் மோடியை விமர்சனம் பண்ணுங்க, பிஜேபி விமர்சனம் பண்ணுங்க, நீங்க யாரு தப்பா வழிகாட்டியிருக்க வாய்ப்பு இருக்கு? வந்து சில பேர் சில ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸுக்கு உள்ள சில பேர் இருக்கிறாங்க, சில மிஷனரி ஏஜென்ட்ஸ் இருக்கிறாங்க அப்படின்றாங்க. எனக்கு தெரியல. அப்ப நிறைய ஐஏஎஸ் ஆபீசர்ஸ் கூட நடிகர் விஜய் கான்டாக்ட்ல தான் இருக்காரு. அவங்களுடைய ரிட்டையர் ஆன சில ஐஏஎஸ் ஆஃபீஸர்லாம் இருக்கு. நான் ஓப்பனாவே கேக்குறேன், ரிட்டையர் ஆன ஐஏஎஸ் ஆபீசர் சகாயத்தை சொல்ல வரீங்களா? இல்ல எனக்கு சகாயம் வந்து சொல்றாரா இல்ல யார் சொல்றாங்கன்னு எனக்கு அது பேர் ஐ டோன்ட் வாண்ட் டு. சர்க்கார் படத்தோட லாஸ்ட் கிளைமேக்ஸ் சீனே சகாயம் ஐஏஎஸ் தான் மாடலா வச்சு பண்ணிருப்பாங்க. வாட் எவர் இட் இஸ், அப்படி பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க தோல்வியை தான் சந்திப்பீங்களே தவிர ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை. ஐஏஎஸ் ஆபீசர்ஸ் ஆலோசனை கேட்டுக்கிட்டா அவங்க எல்லாம் கேட்கக்கூடாது. ஓகே, நான் அரசியல்வாதியா நீங்க யாரோடைய ஆலோசனை கேட்கணும் அப்படின்னா ஒரு மூத்த அரசியல்வாதிங்க இருப்பாங்க. யார நீங்களே ஒரு 3 பேரை தேமுதிக வந்து அந்த அளவுக்கு வந்து நீங்க ஆப்போசிஷன் பார்ட்டியா வர்றதுக்கு விஜயகாந்த் அவர்கள் மட்டுமே கிடையாது. பண்ருட்டி ராமச்சந்திரன் அந்த மாதிரி விஜய்க்கு வந்து ஒரு நல்ல ஒரு அரசியலா தெரிஞ்சவங்க, அது அதிமுகல இருந்தோ திமுகல இருந்தோ பிஜேபியில இருந்தோ யாராவது ஒருத்தர் நீங்க ஐடென்டிஃபை பண்ணீங்கன்னா அவங்க கிட்ட இருந்து நீங்க அட்வைஸ் இன்டைரக்டா கூட சொல்லாம கூட ரெஃபர் பண்ணுங்க. நீங்களே விஜய்க்கு இந்த 3 தலைவர்களை யாராவது ஒருத்தர் கூட இருந்தா விஜய்னால ஜெயிக்க முடியும்னு ஒரு 3 தலைவர் பேரை தேவை இல்ல. நீங்க பிஜேபியோட வந்துருங்க, தானே பிஜேபியோட வாங்க, நாங்க பாத்துக்கிறோம் மத்ததெல்லாம். இதுக்குதான் நான் வந்தேன். உங்களுக்கு ஆலோசனை எல்லாம் எனக்கு விஜய பிடிக்கும்னு நீங்க சொல்லிட்டே இருக்கீங்களே, அப்ப தமிழக வெற்றி கழகத்துக்கு பிஜேபி துண்டு போடுதா? நாங்க தூண்டில் போடுதா? துண்டும் போடல, தூண்டிலும் போடலங்க. போட வேண்டிய அவசியமும் எங்களுக்கு கிடையாதுங்க. நாங்க தான் தேசிய ரூலிங் பார்ட்டிங்க. நமக்கு இன்னைக்கு திமுக தீய சக்தியான திமுகவை நம்ம இங்கேருந்து ஆட்சியிலேருந்து அகற்றணும். அப்போ அதை பண்ணணும்னா ஒரே ஒரு வாய்ப்பு. என்ன வாய்ப்பு? எல்லாரும் ஒன்று சேரணும்ன்றது தான். அது பிஜேபி தலைமையில் ஒன்று சேரணும். நடிகர் விஜய் அவர்களுடைய கொள்கையும் திமுகவை எதிர்த்து தான் இருக்கும் என்பது என்னுடைய கருத்து இருக்கு. ஆனா சம்டைம்ஸ் அவர் பிஹேவ் பண்றது அதிமுக திமுகவுக்கு மாற்றா விஜயோட கொள்கைகள் இருக்கலாம். அவருடைய கூட இருக்கக்கூடிய வட்டாரங்கள், அந்த ஃப்ரெண்ட்ஸ், அவங்க எல்லாம் சொல்றதெல்லாம் வந்து 2 பேருமே அவருக்கு பிடிக்கல. ஆனா அவர் பிஹேவ் பண்றது திமுக பி டீம் மாதிரியும் அதிமுக பி டீம் மாதிரி சம்டைம்ஸ் பிஹேவ் பண்றாரு. பட் அது தேவையில்லை. நீங்க வந்து உங்களுக்குன்னு ஒரு ஸ்டாண்டர்டை நீங்க பில்ட் பண்ணுங்க. நீங்க வந்து உங்களுக்கு ஒரு நல்ல ஸ்டேச்சர் இருக்கு, அந்த ஸ்டேச்சரை வச்சுக்கிட்டு. பட் கட்சி நடத்துறது சாதாரண விஷயம் கிடையாது. நீங்கள் மாவட்ட செயலாளர்களை அப்பாயின்ட் பண்ணும் பொழுதே உங்களுக்கு பல பிரச்சனைகளை நீங்கள் சந்திப்பீங்க. மாவட்ட தலைவர்களை போடணும்ல, அதுலயே நொந்து நூடுல்ஸ் ஆகி உட்காந்துருவோம். ஏன் அப்படி என்ன விஜய்க்கு பிரச்சனை வரப்போகுது? அவர் பிடிச்சவங்கள, அவருக்கு யாரு மேல நம்பிக்கை இருக்கு, அவங்கள தான் மாவட்ட செயலாளராக நியமிக்க போறாரு. அது வந்து ரசிகர் மன்றம்னா வேற, எல்லாரும் ரசிகர்னு போயிடுவாங்க. பட் அரசியல் கட்சியில்
அது வந்து எல்லாருமே வந்து ஒரு விஜய்க்கு மெச்சூர்டு என்ன பிரச்சனை பொலிட்டிஷியன்ஸ் வரும் சொல்லுங்க ஒரு பாப்போம். மெச்சூர்டு பொலிட்டிஷியன்ஸ் இருக்க மாட்டாங்க. இப்போ அவங்க கிட்ட அதனால அதனால வந்து சண்டைகள், சர்ச்சைகள் வந்து அவங்களால வந்து கொண்டு போக முடியாது. இன்னும் 1 வருஷம் தான் இருக்கு. இது ஏகப்பட்ட பிரச்சனைகள சார்ட் அவுட் பண்றதுக்கு தான் நாம சொல்றோம். நீங்க வந்து அதனால ஒரு ஒரு நல்ல ஒரு இடத்துக்கு வந்து நீங்க வாங்க. நல்ல உங்களுக்கு ஒரு நல்லது இடத்துல நடக்கும். பிஜேபி இடத்துக்கு கூப்பிடுறீங்க. இல்ல நான் சொல்லல. தமிழக வெற்றி கழகத்தை பிஜேபியோட சேர்க்கறதுக்கு அச்சாரம் போடுறீங்க நாங்க அப்படிதானே? திமுகவை எதிர்க்கிறதுக்கு எல்லாரையும் ஒண்ணு சேர்ப்போங்க. பேசாம தமிழக வெற்றி கழகத்தை உங்க பிஜேபி கூட சேர்த்துக்கிட்டா என்ன? விஜய் எங்க கட்சியில சேர்ந்தா என்ன? சேர்ந்தா என்ன? சேர்ந்தா என்ன? இல்ல சொல்றேன். சரி அவங்களுக்கு ஒரு கருத்து சேர்ந்தா சேர்த்துக்க மாட்டீங்களா? சேர்ந்த யார் வேணாலும் சேர்ந்துக்கலாம். இந்த கட்சியை பொறுத்த வரைக்கும் நாளைக்கு அருண் வழவன் கூட சேர்ந்துக்கலாம். நீங்களும் நாளைக்கு வந்து கட்சி தலைவர் ஆகலாம். நாளைக்கு நீங்க மாநில முதல்வர் ஆகலாம். உங்களை கேண்டிடேட் அனௌன்ஸ் பண்ணலாம். நன்றி வணக்கம். எல்லாமே பிஜேபியில தான் நடக்கும். சரி பிஜேபியில நடக்கட்டும். பிஜேபியில தான் நடக்கும். வேற தமிழக எங்கேயும் வெற்றி நடக்காது. கழகம் விஜய் பிஜேபியோட சேர்ந்தா பிஜேபியோட சிஎம் வேட்பாளர் முதலமைச்சர் வேட்பாளர் நடிகர் விஜய் நீங்க அறிவிப்பீங்களா? அதெல்லாம் தேசிய தலைமை முடிவு பண்ணணும். நான் எப்படி சொல்ல முடியும்? எங்களுக்கு அண்ணாமலை அவர்கள் இருக்கிறாங்க. அவர் கஷ்டப்பட்டு இந்த கட்சியை டெவலப் சரி பண்ணிருக்காங்க. நடிகர் விஜய் முதலமைச்சர், அண்ணாமலை துணை முதலமைச்சர் இல்ல, அப்படின்னா என்னுடைய உங்களுக்கு ஓகேவா? கருத்து ரொம்ப சிம்பிளா, என்னுடைய வந்து கருத்து என்னன்னா, ஒரு ஆந்திரால பாருங்க, ஜெகன்மோகன் ரெட்டி ரொம்ப பவர்ஃபுல்லான லீடர். அவர் இஸ் a வெரி பவர்ஃபுல் லீடர். ஓகே, எங்க ஃபாதரும் அவர் ஃபாதரும் ரொம்ப க்ளோஸ். 2 பேரும் பேட்ச்மேட்ஸ், பெஞ்ச்மேட்ஸ். அப்போ அவரை அட்டாக் பண்ணுறது அவ்வளோ ஈஸி கிடையாது. ஏன்னா அவரும் மிகப்பெரிய யாத்திரையை போய் அவங்க அப்பாவே தியாகமானப்போ இறந்த பிறகு வந்து வராரு, தியாகத்தில் வராரு அவர். அப்புறம் அட்டாக் பண்ணி அவர் கொண்டு வரது ரொம்ப கஷ்டம். அப்போ என்ன பண்ணுறாங்க, பவன் கல்யாண் தனியாக நிற்கிறாரு, செல்ஃப் எடுக்கல. சந்திரபாபு நாயுடு தனியாக நிற்கிறாரு, செல்ஃப் எடுக்கல. அப்போ 2 பேரும் ஒன்று சேர்றாங்க. 2 பேரும் ஒன்று சேர்ந்து என்ன பண்ணுறாங்க, பிஜேபியும் கூட வச்சுக்கிறாங்க. அப்போது இட் ஹாஸ் பிகம் ஏ மோஸ்ட் பவர்ஃபுல் அலைன்ஸ். ஒரு பக்கம் சந்திரபாபு நாயுடு அவர்களுடைய அட்மினிஸ்ட்ரேஷன், லீடர்ஷிப், ஒரு சைடு நம்மளுடைய பவன் கல்யாண் அவர்களுடைய இந்த சினிமேட்டிக் ஃபிகர், ஹீரோயிசம், அங்கெல்லாம் வந்து அவரை வந்து ஒரு ஸ்டார் வேல்யூ, ஸ்டார்டம். அது இன்னொரு பக்கம் தேசிய கட்சியினுடைய ஒரு மிகப்பெரிய சப்போர்ட் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தலைமையில் ஒரு இன்டர்நேஷனல் ஒரு லீடரோட தலைமையில் வருது. அப்போ வரும்போது ஒப்பிட்டு தமிழ்நாட்டுக்கு என்னமோ சொல்ல வரீங்க, என்ன சொல்ல வரீங்க? அதெல்லாம் மக்கள் புரிஞ்சுப்பாங்க. சொல்லுங்க பரவாயில்ல. அதெல்லாம் மக்கள் புரிஞ்சுப்பாங்க. அதை வந்து பிஜேபியும் விஜயும் இன்னொரு கட்சி யாரு, அது நீங்க என்ன சின்ன சின்ன கட்சிகள்லாம் சேர்ந்து கூட்டணி அமைக்கணும்னு எதிர்பார்க்கறீங்க? பிஜேபியை பொறுத்த வரைக்கும் எந்த கட்சியும் சின்ன கட்சி கிடையாது. எல்லா கட்சியுமே பெரிய கட்சியா தான் நாங்க பாக்குறோம். அதாவது நடிகர் விஜயோட தமிழக வெற்றி கழகத்தை பிஜேபி உங்க பிஜேபி சைடு இழுக்க நீங்க பாக்குறீங்க. ஆனா அதிமுகவும் தமிழக வெற்றி கழகத்தை தன்னுடைய பக்கம் இழுக்க ட்ரை பண்றாங்க. அதிமுகவுக்கு போக அவருடைய, எனக்கு தெரிஞ்சு அவர் வந்து இந்த திராவிட கொள்கைகளையே, இந்த திராவிட கட்சிகளை, திராவிட கொள்கைகள்னு சொல்லக்கூடாது, ஏன்னா பிஜேபியை பொறுத்த வரைக்குமே கூட திராவிட கொள்கைகளை நாங்கள் வந்து என்றைக்குமே கிரிட்டிசைஸ் பண்ணதில்லை. திராவிட கட்சிகளை தான் ஏன்னா திராவிடிஸ்தான்ன்றதே வந்து இருந்திருக்கு, இப்போ கிடையாது, பல வருஷங்களாக வந்து இருந்திருக்கு. அப்போ வந்து தனியான ஒரு இது கிடையாது, அது தனியான ஒரு பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான் மாதிரிலாம் கிடையாது. திராவிட நாடுன்றது அப்போ இருந்திருக்கு. அப்போல்லாம் வந்து அந்த காலத்தில் வந்து குஜராத்தே பஞ்ச திராவிடத்தில் வருது. குஜராத் பிரதமரே வந்து உங்களுடைய கணக்குப்படி பார்த்தீங்கன்னா, முதல்வரோட கணக்குப்படி பார்த்தீங்கன்னா அவருமே ஒரு திராவிட இதுதான். ஸோ நம்ம வந்து அதை நம்ம வந்து இது பண்ணலை. நம்ம சொல்கிறதெல்லாம் ஒன்றே ஒன்று என்னென்னா, இந்த 2 கட்சிகள் வேண்டாம், இவங்க ஊழல், இவங்க வந்து குடும்ப அரசியல், இந்த மாதிரி வராங்க, இது நமக்கு வேண்டாம் அப்படின்னா அதே கருத்தில் தான் விஜய் அவர்களும் வராங்கன்றது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் சில பேர் சொல்கிறாங்க. அதே இது வரும்பொழுது நெல்லவங்க எல்லாரும் சேரும் பொழுது உங்களுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு வலிமையான ஒரு கூட்டணி அமையும். என்னுடைய கருத்துங்க. இதெல்லாம் நடக்குதா நடக்கலையா எனக்கு தெரியாதுங்க. டெல்லி தலைமை என்ன முடிவு பண்ணுறாங்க எனக்கு தெரியாது. மாநில தலைமை என்ன முடிவு பண்ணுறாங்கன்னு எனக்கு தெரியாது. என்னுடைய கருத்து, பிகாஸ் ஐ கம் ஃப்ரம் ஏ மைனாரிட்டி, லிங்குவிஸ்டிக் மைனாரிட்டி. தெலுங்கு வந்து இங்கே லிங்குவிஸ்டிக் மைனாரிட்டி தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும். ஸோ அந்த தெலுங்கு கம்யூனிட்டி, பட் மோஸ்ட் டாமினன்ட் கம்யூனிட்டி, தெலுங்கு இஸ் அ மோஸ்ட் டாமினன்ட் கம்யூனிட்டி தமிழ்நாட்டில். நீங்கள் வந்து பிஸ்னஸில் இருந்து, ஸ்கூல்ஸில் இருந்து, காலேஜஸ், ஹாஸ்பிட்டல்ஸு, இங்கே சென்னையில் எடுத்துக்கங்க, அப்போலோவில் இருந்து, விஜயாவில் இருந்து, பல ஹாஸ்பிட்டல், திருச்சியில் எல்லாம் நிறைய இருக்குது, காலேஜஸ் இருக்குது. ஸோ எங்கள் கம்யூனிட்டிக்கு வந்து ஒரு பெரிய சப்போர்ட்டாக இருக்கக்கூடியது இன்றைக்கி பாரதிய ஜனதா கட்சி. இப்போ எனக்கே ஒரு வாய்ப்பு கொடுக்குறாங்க. இப்போ ஒரு இளைஞர்களுக்கு இவ்வளோ ஈஸியாக வந்து ஒரு மேல் ஒரு மாநில பொறுப்பு, அதுக்கப்புறம் வந்து எலெக்ஷன் இன்சார்ஜ், இந்த எலெக்ஷன் ஆஃபீஸ் இன்சார்ஜ், இந்த மாதிரிலாம் பொறுப்பெல்லாம் வந்து மற்ற எந்த கட்சியிலும் கொடுக்க மாட்டாங்க. அது ஒரு லிங்குவிஸ்டிக் மைனாரிட்டியாக தான் கொடுக்கும். இங்கே மிகப்பெரிய, ஏன்னா இதுதான் நேஷனல் பார்ட்டி. நாளைக்கு ஒரு வேளை வந்து நீங்கள் வந்து தமிழ்நாடு பிஜேபியில் எனக்கு வந்து ஒரு தினம் நாளைக்கு வந்து எனக்கு வந்து வேறு ஒரு இடத்துல பொறுப்பு கொடுத்து அங்கே அனுப்புவாங்க. ஸோ சொல்கிறேன் உங்களுக்கு, அதாவது நேஷனல் பார்ட்டி.
தீய சக்தியான திமுகவை எதிர்க்கிறதுக்கு எல்லாரும் ஒன்று சேரணுன்றது என்னுடைய எண்ணம். அதுக்கு அதிமுக வேண்டாம். அதிமுகவும் திமுகவும் பங்காளிங்க, மாமே மச்சான், அவங்க வேண்டாம். அதெல்லாம் ஒரே குட்டை இதெல்லாம் ஓடின மட்டைங்க. அதெல்லாம் நமக்கு அது வேண்டாம். நம்ம ஒரு ஆல்டர்னேட்டிவ் பாலிடிக்ஸை ப்ரொஜெக்ட் பண்ணுறோம். சார் நீங்கள் குஜராத்துக்கு போங்க, எப்படி டெவலப்மெண்ட் இருக்குன்னு பாருங்கள். உத்தரப்பிரதேஷ் போங்க. ஏன்னா நான் ஏன் சொல்கிறேன்னா, இவங்கெல்லாம் ரொம்ப பின்தங்கிய மாநிலங்களாக இருந்தாங்க. இன்றைக்கி அவங்க டெவலப்மெண்ட்லாம் போய் பாருங்கள். பட் நம்ம டெவலப்மெண்ட்ன்ற பேச்சுக்கே இடம் இல்லாமல் இருக்கும். இப்போ நீங்கள் தமிழ்நாட்டில் மாற்று சக்தியா அல்லது மாற்று ஒரு கூட்டணி அமைக்கணும்னு முன்மொழிகிறீங்க. நேற்று திருமாவளவன் வந்து மது ஒழிப்பு மாநாடுக்கு வந்து அதிமுக கூட வரலாம், ஆனா எப்படி சொல்றது, மதவாத சக்திகள் வர வேண்டாம், சனாதன சக்திகள் வர வேண்டாம்னு ஓப்பனாகவே சொல்றாரு. அண்ணன் திருமாவளவனுக்கு வந்து ஒரு பிரச்சனை இருக்குது. அவருக்கு வந்து என்னென்னா, அவருக்கு இதே தான் கிரைசிஸ். அவருக்கு டெல்லியில் எல்லாரோடையும் நல்லா ஜாலியாக பழகுவார், எல்லாரும். இப்போ இங்கே வந்துட்டு அவர் என்ன பண்ணுவார், சனாதன தர்மம், அவர் அது சொன்னால் தான் அரசியல் பண்ண முடியும் அவர் நினைக்கிறாரு. அது கிடையாதுன்னு அவருக்கு புரிய மாட்டேங்குது. அது புரிஞ்ச அன்றைக்கி அவர் மாறுவார். எனக்கு தெரிஞ்சு அது தேவையில்லாத ஸ்டேட்மெண்ட்லாம் நீங்கள் விடக்கூடாது. நாங்கள் என்ன நாளைக்கு நீங்கள் கூப்பிட்ட நேரம் வந்து உங்கள் மடியில் உட்கார போகிறோமா? சொல்லுங்கள், யோசிச்சு பாருங்க. அதிமுக கூப்பிட தெரிஞ்ச திருமாவளவன் வந்து உங்களை அவாய்ட் பண்ணுறாரு பிஜேபி. ஏன் சார் நீங்கள் அவாய்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் யார் சார்? இது தேசிய கட்சி. நாங்கள் உங்களை அவாய்ட் பண்ணணுமா வேண்டாமா உங்கள் கட்சின்னு நாங்கள் டிசைட் பண்ணணும். நீங்கள் எங்களை அவாய்ட் பண்ணுற இடத்துல நீங்கள் இல்லை. நாங்கள் ரூலிங் பார்ட்டி சென்ட்ரலில், நீங்கள் 2 MP, அதுவும் இன்னொரு கட்சியினுடைய தயவில் நீங்கள் இருக்கிறீங்க. அதனால் அதை நம்ம பேச விரும்பலை. பட் அண்ணன் திருமா அவர்களுக்கு அங்கே மரியாதையே இல்லை. திமுகவில் அதிமுகவில் அதே தான். 2 பேரும் ஒரே மாதிரி தான் ட்ரீட் பண்ண போகிறாங்க. அவரை ஒன்றும் மாறியெல்லாம் ட்ரீட் பண்ண மாட்டாங்க. ஆனால் எஸ்சி சமுதாயத்துக்கு சேர்ந்த அண்ணன் முருகன் அவர்களை கட்சி தலைமையில் உட்கார வச்சது பாஜக. அப்புறம் தேசிய அமைச்சராக்குறது பாஜக தமிழ்நாட்டில் இருந்து. புரியுதுங்களா உங்களுக்கு? ஸோ உங்களுடைய கொள்கையும் எங்களுடைய கொள்கையும் கிட்டத்தட்ட ஒத்து போகுதில்ல. ஒருவேளை டெவலப்மெண்ட் ஆஃப் எஸ்சி எஸ்டிஸ் தானே நீங்கள் வரீங்க, கரெக்டாக? தலித் மூவ்மெண்ட் தானே உங்களுது. இப்போ தலித் மூவ்மெண்ட்டுக்கு ஃபுல் சப்போர்ட் பண்ணுறவர் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள். உங்களுக்கு இந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட் விடுறதுனால உங்களுக்கு என்ன பெனிஃபிட் வரப்போகுது? சனாதன தர்மத்தில் இருக்கிறவங்களாம் வர நீங்கள் சொன்னால் வந்துடுவோம் நாங்கள். நீங்கள் வந்து நீங்கள் நெகோஷியேட் பண்ணணும் சீட்ஸு. அங்கே அதிகமாக பண்ணணுமா இங்கே அதிகமாக பண்ணணுன்றதுனால திமுக அடிக்கணுன்றதுனால நீங்கள் ஏதோ கேம் ப்ளே பண்ணுறீங்க. இந்த கேம் உங்களுக்கு முன்னாடியே தெரியாதா? அலையன்ஸு போகும்போது தெரியாதா? MP எலெக்ஷனில் தெரியாதாம்மா இவருக்கு? இன்றைக்கி தான் திடீர்னு வந்து இவர் வந்து சாராயத்துக்கு எதிர்த்து குரல் கொடுக்குறாரா? கள்ளக்குறிச்சியில் என்ன சொன்னார்? கவர்மெண்ட் எடுத்து பேசினாரா இவர் கள்ளக்குறிச்சியில்? சார் இதெல்லாம் சும்மா சார். இவங்களாம் எங்களுக்கு இன்றைக்கி ஒரு புதிய செய்தி வந்திருக்கு. நடிகர் விஜய் தமிழ்நாடு முழுவதும் சுற்றுப்பயணம் போக போறாரு, யாத்திரை போக போறாரு அப்படிங்கிறாரு. ராகுலை பார்த்து இந்த தமிழ்நாடு முழுக்க சுற்றுப்பயணம் போகணும்னு நினைக்கிறாரா? MK ஸ்டாலினை பார்த்து போகணும்னு நினைக்கிறாரா? திரு அண்ணாமலையை பார்த்து இந்த தமிழ்நாடு முழுக்க சுற்றுப்பயணம் போகணும்னு நினைக்கிறாரா? நீங்கள் இன்ஸ்பிரேஷன் யார் இன்ஸ்பிரேஷனாக எடுத்துகிட்டு போகணுன்னு அவர் தெரியல. அவர் யார் இன்ஸ்பிரேஷன் எடுக்கணுன்றது எனக்கு தெரியல. அவர் ஒரு பெரிய நடிகர் இல்லையா? அவருக்கு ஒரு இன்ஸ்பிரேஷன் தேவையான்றது எனக்கு தெரியல. He himself is a big actor, ஹையஸ்ட் சேலரி வாங்கக்கூடிய ஆக்டர் சவுத் இந்தியாவிலேயே. அவருக்குன்ட்டு ஒரு விஷன் இருக்குன்னு தான் நான் நினைக்கிறேன். பட் ஆனால் யாத்திரையெல்லாம் இட்ஸ் நாட் எ ஜோக். நீங்கள் பட்டும் படாமல் தொட்டும் தொடாமல் இத்தனை நாள் இருக்கலாம். உங்கள் கூட பவுன்சர்ஸ் வரலாம். உங்களுக்கு ஒரு சின்ன இப்போ ஷேக் ஹேண்ட் கொடுக்கறது கூட இன்றைக்கி கஷ்டம். பட் யாத்திரையெல்லாம் பண்ணிங்கன்னா அதெல்லாம் அந்த கணக்கெல்லாம் ஆகாது. என்ன ஆகும்? கீறிடுவாங்க, ரத்தம் வர வரைக்கும் கீறுவாங்க. மக்களெல்லாம் அவங்களுக்கு தெரியாது. இப்போ கை கொடுங்களேன் இப்படி கொடுக்க மாட்டாங்க. இப்படி பிடிச்சி இப்படி இழுப்பாங்க. நீங்கள் நடிகர் விஜய் பயமுத்த பார்க்குறீங்க. பயம் எல்லாம் பொறுத்தல, ரொம்ப கஷ்டமான செயல். பார்த்து நல்லபடியாக பண்ணுங்க, நல்லது நடக்கட்டும், வாழ்த்துக்கள். நீங்கள் அவர் அன்பா மிரட்டுறீங்களா பயமுத்துறீங்களான்னு புரியலை. இல்லைங்க, அவர் நடிகருங்க. அவருக்கு நீங்கள் ஒரு ஸ்கின் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட், கலர் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஹைஜீனிக் பார்க்கக்கூடிய ரொம்ப ஹைஜீன் பார்ப்பாராம். அதாவது சொன்னாங்க எனக்கு நேர்லயே பார்த்துருக்கேன். ஆமாம், அவர் பயங்கர ஹைஜீன் பார்ப்பார். ஹைஜீன் அப்படின்னா என்னன்னு கூட நம்மளால பண்ண முடியாது. மக்கள்கிட்ட இருந்து தப்பு நான் சொல்லலைங்க. நீங்கள் நடந்து போகணும். நடந்து போகும்போது நம்ம ஊரில் உங்களுக்கு தெரியும் எப்படி இருக்கும்ன்ட்டு. பாதை எப்படி ஹெவி டஸ்ட் இருக்கும். ஃபுட்டு உங்களுக்கு ஹைஜீன் ஃபுட்டு எப்படி கிடைக்கும்? அதெல்லாம் ஓகே. பட்டு அதுக்கெல்லாம் நாங்கள் தாங்கினவங்க தான் பாஜக. அதனால தான் இங்கே நான் சொல்லும் பொழுது நாங்கள்லாம் RSS சித்தாந்தத்தோடு ஏன் வந்தோம்னு சொன்னால், இதுதான் ஒன்றுமே இல்லைனாலும் ஒரு சின்னதாக ஒரு சின்ன கடையில் உட்காந்து பரோட்டா சாப்பிட்டுட்டு ஒரு சிக்கன் கிரேவி சாப்பிட்டுட்டு கிளம்பிடுவோம். மற்றபடி விஜய் ஒன்றும் பயமுத்தலை. நீங்கள் நான் பயமுறுத்தலை. அவர் இந்த கார்லேயே போகிற மாதிரி இந்த பஸ்ஸுலேயே போகிற மாதிரிலாம் பிளான் பண்ணாருன்னா யாத்திரை ஃபெயிலியர் ஆகிடும்.
இந்த ஸ்டார்டம் எல்லாம் உடைச்சிடணும். நீங்கள் அரசியலுக்கு வரணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா ஸ்டார்டம்மை உடைச்சி மக்களோட மக்களாக போய் ஜெயிக்கக்கூடிய வேலையை பார்க்கணும். நீங்கள் இந்த மேலேயே நின்றுக்கிட்டு இப்படி கையை காட்டுறது, காலை காட்டுறது, அதெல்லாம் உங்களுக்கு செட் ஆகாது. இப்போ பண்ணுறாங்கல்ல, யாரோ கூட்டம் வந்து அப்படியே பஸ் மேலே ஏறி இப்படி கை காட்டுறது, மக்கள்லாம் அதுக்கெல்லாம் வந்து ஆக மாட்டாங்க. நம்ம எம்ஜிஆர் கிடையாது. ஏஜிஎஸ் என்டர்டெயின்மெண்ட் கல்பாத்திய சகோரம் தயாரிப்பில் வெங்கட் பிரபு இயக்கத்தில் தளபதி விஜய் நடிப்பில் கோட் செப்டம்பர் 5 முதல் உங்கள் திரையரங்குகளில். GRT शुभ आरंभम GRT Jewelers